அனைவருக்கும் வணக்கம். நான் சின்னமுத்து, தர்மம் ஃபவுண்டேஷன் பிரசிடெண்ட், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டு. நம்ம ஆல் இண்டியா அப்துல் கலாம் ட்ரீம் ஃபவுண்டேஷன் சார்பாக மரக்கன்றுகள் நட்டு ஊக்குவித்து பசுமையை வளர்க்கிற ஒரு பணியில், மகத்தான பணின்னு சொல்லணும். இந்த பணியில் ஈடுபட்டு இப்போது நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வரிசையில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மரக்கன்றுகள் ஒவ்வொரு நாட்டையும் மலை வளங்களை பெருக்கி இயற்கை வளங்களை ஊக்குவிக்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பாக திகழ்ந்துட்டு இருக்குது. அந்த வரிசையில் மரக்கன்றுகள் நடுவது அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொம்ப அவசியமான ஒரு தேவையாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரம் அப்படின்ற ஒரு கணக்கீடுகளை நாம் எடுத்து அதை ஃபாலோ பண்ணோன்னாவே இயற்கையை ஊக்குவிக்கிற மிகப்பெரிய பணியை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியும். மத்திய அரசும் மாநில அரசும் மரக்கன்றுகள் நடுவதை கட்டாயமாக்கணும், மரக்கன்றுகள் வெட்டப்படுவதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா மரக்கன்றுகள் நம்மளுடைய உயிருக்கே ஒரு மூலாதாரமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. அந்த வகையில் நாம் மரக்கன்றுகளை நட்டு அதை பாதுகாக்கலைன்னா நம்மளுடைய எதிர்கால சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் கொஞ்சம் யோசனை அதை முழுசாக உணர முடியும். ஸோ எதிர்காலத்துலேயும் புவிக்கு ஒரு நல்ல ஒரு பசுமையும் செழுமையும் கொடுக்கணும். மக்களுடைய நல்வாழ்க்கைக்கு, ஆரோக்கிய வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கிற அந்த மரங்களை நட்டு நாம் வளர்க்கணுன்னா அதுக்குரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அந்த மரக்கன்றுகள் நடுதலை திறம்பட செஞ்சிட்ருக்கிற மக்களை கண்டறிஞ்சு அவங்கள ஊக்குவித்து அவங்கள மேற்கொண்டு நிறைய பண்ணுற மாதிரியான ஒரு உந்துதலை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தணும்னா ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் மாற்றத்தையும் நம்மளால் ஏற்படுத்தி ஒரு பெரிய புரட்சியை நம்மளால் உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எல்லாரும் இதை இணைஞ்சு செய்வோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.